என்னது கேஎஸ்ஆர்டிசியில டாடா பில் பண்ண பஸ்லாம் ஆப்ரேட் பண்றாங்களா? ஆமாங்க, இந்த கிரே கலர்ல இருக்கு பாத்தீங்களா, புது ஏசி ஸ்லீப்பர் புரோட்டோ பஸ் பில் பை டாடா BS6 பஸ். இந்த பஸ் கொஞ்சம் ரேர் தான். தமிழ்நாட்டுல சென்னைக்குள்ள இந்த பஸ் பார்க்கவே முடியாது. பட் அன்னைக்கு நான் போனப்ப கோயம்பேடு பஸ் நின்னுட்டு இருந்துச்சுங்க. சரி, ஒரு ஷாட் எடுத்துட்டேன். வெளியே எக்ஸ்டீரியர் கலரிங்க்கும் அங்க இருந்து உள்ள இன்டீரியர் லைட்டிங்ஸும் பாக்குறதுக்கு செம கிராண்டா இருந்துச்சு. இந்த பஸ் சென்னை கோயம்பேடுல இருந்து பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது புக்கிங்ல இருந்துச்சுங்க. ஆனா சென்னை டு பெங்களூர் சித்தூர் வழியா ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நான் போய் கேட்டப்ப ஹொசூர் வழியா தான் ஆப்ரேட் பண்றதா சொன்னாங்க. இந்த பஸ் டிரைவர் கேபினே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அங்க இருந்து உள்ள போனா உள்ள பாக்குறதுக்கு அவ்வளவு லைட்டிங்ஸ் போட்டு சூப்பரா வச்சிருந்தாங்க. ஃபுல் ஏசி ஸ்லீப்பர் 36 பர்த்ஸ் கொண்ட பஸ். இன்டீரியர்ஸ்லாம் பாக்குறதுக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் இது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. பிரைவேட் பஸ்க்குலாம் போட்டி போடுற அளவுக்கு கேஎஸ்ஆர்டிசி மெயின்டைன் பண்றாங்க. வழக்கமான ஸ்லீப்பர் ஸ்ட்ரக்சர், பேக் ரெஸ்ட், அந்த மாதிரி உள்ள கொடுக்குற அமெனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா, யூனிக்கா, டிஃபரெண்டான ஒரு ஸ்டைல்ல, ஒரு டிஃபரெண்டான ஒரு மாடல்ல கொடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த பஸ் சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டெய்லி நைட் 10:25 PM கிளம்புது. பெங்களூருக்கு இப்படி ஒரு பிரீமியமான லுக்ல இருக்க ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ல டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.